இந்தியால இருக்கிற சட்டங்கள் மென் அண்ட் உமன்க்கு ஈக்குவலா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்கள மாரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. இங்க சட்டத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் உமன்க்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. ஒத்துக்க மனசு இல்லனாலும் இதான் உண்ம. பசங்கலாம் உண்மையா பாவங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, ரீசென்ட்டா நடந்த 2 கேஸ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் அதுல் சுபாஷ்ங்கிறவரு சூசைட் பண்ணாரு. அவர் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அவ்ளோ டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு செத்தாரு. அவரோட ஒய்ஃப் பேரு நிக்கிதா சிங்கானியா. அவர் ஏன் சூசைட் பண்ணாருன்னா, ஒய்ஃபோட டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க அதுல் சுபாஷ் உயிரோட இருந்தப்போ, அவர் மேல ஏகப்பட்ட ஃபேக் கேஸஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸஸ்லாம் வாபஸ் வாங்கணும்னா, எனக்கு நீ இவ்ளோ காசு குடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அவரோட ஏகப்பட்ட காச வாங்கி, அவங்களோட பெர்சனல் பெனிஃபிட்ஸ், ஃபேமிலி, பிரதர்ஸ் அவங்களுக்கெல்லாம் அவரோட பர்மிஷன், உடன்பாடு எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க. 9 ஃபேக் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுல் சுபாஷ் மேல. அதே மாரி 3 crores டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க செட்டில்மென்ட்க்கு. அவர் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கோர்ட்க்கு போனப்போ ஜட்ஜ் வந்து 5 லேக்ஸ் கேட்டாங்க இந்த கேஸ செட்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாரி அதுல் சுபாஷ அவரோட பையன பார்க்கவே முடியாத மாரி பண்ணிட்டாங்க. போத் நிக்கிதா சிங்கானியா அண்ட் அவங்க ஃபேமிலி அதுல் சுபாஷ்க்கு பண்ண கொடுமை, டார்ச்சர் அண்ட் மனி இன்வால்வ்ட் விஷயங்கள்னால, அவர் அந்த வலி தாங்க முடியாம கடைசில ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நெறைய எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ, இப்போ இங்க என்ன விஷயம் அப்டின்னா, பொண்ணு இன்னமும் அசென்ச்சர்ல வொர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் அவங்க மேல இந்த கிரிமினல் கேஸ் இருந்து கூட, இன்னமும் அவங்க அசென்ச்சர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, நியாயப்படி மென் அண்ட் வுமன் 2 பேருக்கும் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும்ல. ஆனா, அசென்ச்சர்ல இதே மாரி மென்னுக்கு சின்ன சின்ன கிரிமினல் கேஸ் இருந்தா கூட, அசென்ச்சர்ல வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. ஆனா, இவ்ளோ நடந்தும் கூட இந்த நிக்கிதா சிங்கானியாவ வேலைய விட்டு தூக்கல. ஸோ, இப்பயே உங்களுக்கு தெரிய வேணாமா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உண்மையா ஈக்குவலா தான் இருக்கா? ஓகே. இப்போ அப்படியே 2வது கேஸ்க்கு வருவோம். ஒரு பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆயி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட. ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணி 20 லேக்ஸ் அலிமோனி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி எக்ஸாக்ட்டா 18 மந்த்ஸ் தான் இருந்தாங்க. எல்லா லக்ஸுரீஸையும் என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, ₹12,00,00,000 காசும், BMW கார்ஸும், எவ்வளவோ கோடி மதிப்புள்ள ஒரு வீடும், இதெல்லாம் எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? கோர்ட் என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ₹4,00,00,000 காசு, ஃபிளாட் வொர்த் 6 crores அண்ட் 2 BMW கார்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எங்க போச்சு? உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஐடியா தரேன். பேசாம ஒரு வுமனா இருந்தா ஒரு நல்ல ஐடியா எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். மேரேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு, டைவர்ஸ் பண்ணிட்டு, அலிமோனிங்கிற பேர்ல நல்லா காசு சம்பாதிச்சுட்டு, மறுபடியும் இன்னொரு ரிச் மேன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவனோட லக்ஸுரீஸ ஃபியூ இயர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணி, மறுபடியும் அலிமோனிங்கிற பேர்ல இந்த மாரி 10,00,00,000, 20,00,00,000, 2 காரு, 1 பங்களா அப்படின்னு வாங்கிட்டு லைஃப்ப செட்டில் பண்ணிட்டு போயிரலாம் போல. இதுதான் சட்டம் நியாயம்னு சொல்லுது. இந்த மாரி ஒரு கண்ட்ரில தான் நம்ம இருக்கோம். ஸோ பசங்களா உங்க எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சட்டம் எல்லாமே நமக்கு எதிரா தான் இருக்கு. எல்லாமே வுமன்க்கு ஃபேவர் தான் பண்ணுது. அண்ட் டவுரி வாங்குனா அது அவ்வளோ பெரிய தப்பு, குற்றம்னு சொல்றாங்க. எஸ் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே தானே நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அலிமோனிங்கிற பேர்ல பண்றீங்க. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பெண்கள் தான் அதிகம் சஃபர் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குன்னு அத ஒரு டூலா யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஃபெமினிசம் பேசுறீங்க, மென் அண்ட் வுமன் ஈக்குவல்னு சொல்றீங்க. அப்ப இந்த கோர்ட் லாஸ்லயும் அது ஈக்குவலா இருக்கணும்னு ஆசைப்படலாம்ல. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு